Daily. Taste the Daily. சமீபத்திலே இந்தியா டுடே பத்திரிகையும் சி ஓட்டர்ஸ் இணைந்து மூட் ஆஃப் த நேஷன் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது. அந்த கருத்து கணிப்பிலே தமிழ்நாட்டிலே 39 தொகுதிகளிலும் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் வெல்லும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 47% ஓட்டுகளை வாங்கியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 52% வாக்குகளை பெறும். அதை போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 23% பெற்றிருந்தது 20% குறையும் என்று ஒரு கருத்து கணிப்பும் மற்றவை எல்லாவற்றையும் சேர்த்து, அதாவது எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சேராட்டியும் சேர்த்து கணக்கெடுத்து ஒரு என்டிஏ என்று போட்டு ஒரு 21% சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே நாங்கள் இன்றைக்கு சொல்ல அதையும் விரும்புகின்றோம். அந்த கருத்து கணிப்பையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். என்டிஏ அலையன்ஸ் 21%, இந்தியா கூட்டணி 52%, ஏஐடிஎம்கே 20%. அதனால எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் தனித்து வந்தாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சிக்கு இன்றைக்கு ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்கிறது, ஆதரவு அலை தான் இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி என்பது கிடையவே கிடையாது, எதிர்ப்பு அலை என்பது கொஞ்சம் கூட கிடையாது என்பதை நாங்கள் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் அதை ஏதாவது ஒரு சம்பவங்களை சுட்டி காண்பித்து அதை மிகப்படுத்தி இந்த ஆட்சியிலே இந்த மாதிரி குறைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே தவிர, இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரும் ஏதாவது ஒரு திட்டத்தினாலே தங்களுக்கு நன்மை கிடைத்திருக்கிறது, பலன் கிடைத்திருக்கிறது. இதற்கு முந்தைய ஆட்சிகளிலே எங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது, அத்தகைய எல்லா வாய்ப்புகளும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு இந்த திராவிட மாடல் ஆட்சியை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மாணவியர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல விரைவிலேயே பட்டாக்கள் வழங்குகிற நிகழ்ச்சியும் நடக்க இருக்கின்றது. எனவே அந்த அளவுக்கு தமிழக மக்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தருகின்ற ஒரு திராவிட மாடல் ஆட்சியைத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கலகலத்துக் கொண்டிருக்கிறது என்பது 23%இலிருந்து 20% அவர்களுடைய வாக்கு வங்கி சரிந்திருப்பதை எடுத்து காட்டுகிறது. எல்லா புதிய கட்சிகள் இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலும் அங்கே என்டிஏ என்று 21% தான் வருகிறது. எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் 52% என்பதை இன்னும் உயர்த்துவதற்கான முயற்சியை இந்த ஓராண்டிலே எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் மேற்கொள்வார்கள். அதன் மூலமாக தமிழகத்திலே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய ஆட்சி தொடரும். மீண்டும் தமிழகத்தை ஆளுகிற பொறுப்பை தமிழக மக்கள் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களிடத்திலே தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் 18% இருக்கு. ஆனா இப்போ ரிலீஸ் பண்ணக்கூடிய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 21 உயர்ந்திருக்கு, 3% உயர்ந்திருக்கு பாஜக. அதான் எல்லா கட்சியும் சேர்த்துன்னு சொல்றேன்ல, புதிய கட்சி எல்லா கட்சியும் சேர்த்து 21%, அவ்வளவுதான். அது ஒன்றும் வாக்கு உயர்வுன்னு நாங்கள் சொல்லணும். எங்களுக்கு 47 52 ஆயிருக்கு, அதை பாருங்க. அவங்களுக்கு எல்லாரும் இன்னைக்கு மற்றவரெல்லாம் சேர்த்துத்தான் அங்கே 21%. ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் சர்வே செய்து தருகிறார்கள். அதை நாம் ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் நாம் நடந்து கொண்டு இதை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இது நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடம். அதை நாம் உணர்ந்து கொண்டு அதை கேட்டாற்போல் செயல்பட வேண்டும். இன்னும் நாங்கள் எங்கள் வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக நிச்சயமாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார். எதிரிகளே இல்லை என்று நாங்கள் என்றைக்குமே சொல்லவில்லை. முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் தான் சொன்னார்கள், கண்ணுக்கு தெரிந்த தூரம் வரை எனக்கு எதிரிகளே இல்லை என்று. நாங்கள் எதிரிகள் இல்லை என்று சொல்லவில்லை. எதிரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் வாக்கு வங்கி இருக்கிறது என்றுதான் சொல்கிறோம். அந்த வாக்கு வங்கியை சேர்த்து வந்தாலும் எங்கள் வாக்கு வங்கியை அவர்கள் மிஞ்ச முடியாது. அதற்கு ஏற்றாற் போல ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். அதாவது இது கருத்து கணிப்புகளின்படி தனி கட்சியாக பார்த்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் எடுக்காமல் விடமாட்டேன்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று பேசியிருக்காரு. அவருக்கு செங்கல் எடுக்கிறதுக்கு வேலை இல்லைன்னா வெங்காயச்சும் போய் எடுத்து பார்க்கட்டும். அறிவாலயத்தினுடைய செங்கலை கை வைக்க கூட அவரால் முடியாது.
அமைச்சர்கள் மீது ஊழலுக்கு 2026 சார் எப்பவுமே அது சொல்ற குற்றச்சாட்டுகள் தான் சார். ஆட்சியில் இருக்கிற பொழுது அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டை சொல்வது இயற்கை, அது சொல்லுவார்கள். அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பார்த்து கொள்ளலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தவறும் செய்யவில்லை. தவறுக்கு இடம் கொடுக்காமல் தான் எங்களுடைய முதலமைச்சர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த விஷயம் தன்னுடைய கவனத்துக்கு வந்தாலும் உடனடியாக கூப்பிட்டு அழைத்து அவற்றையெல்லாம் திருத்தி சிறப்பான ஒரு ஆட்சியை தர வேண்டும், மக்கள் விரும்புகிற ஆட்சியை தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். செங்கோட்டையின் திமுக இணைவுள்ளதாகவும் அதற்கு மூத்த அமைச்சர் ஒருவர் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் இருக்கு சார். நாங்க அப்படியெல்லாம் சொல்லல. அங்க அவர் அதிருப்தியில் இருக்காருங்கிற வார்த்தைகளைத்தான் சொன்னோமே தவிர அவர் திமுகவில் இணைய போகிறார் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. அதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவருடைய வணக்கு முறையில் சொல்லி இருக்கிறார், நான் சீனியர் என்பதை சொல்லி இருக்கிறார். அது உண்மைதானே? அது ஏதோ தப்பு இருக்கா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.